ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போனோம்? அரசியல் பகுதி 2. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்பட்ட அமைப்புகள் எனது பெயர் புகைப்படங்களை பயன்படுத்த வேணாம்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அண்ணாமலை கடுமையான கண்டிப்பு கொடுத்துருக்காரு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ணாமலை அன்பு கூட்டம், அண்ணாமலை நற்பணி மன்றம், அண்ணாமலை மக்கள் இயக்கம் என தனது பெயரை பயன்படுத்தும் பல்வேறு அமைப்புகள் உடனடியாக தனது பெயரையோ புகைப்படங்களையோ பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்டுள்ள நமது வீத லீடர்ஸ் இயக்கம் உங்கள் அனைவரின் பேரன்பையும் ஆதரவையும் துணையாக கொண்டு தொடங்கப்பட்ட 3 நாட்களில் 17 லட்சம் உறுப்பினர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லியிருக்காரு. இது சிறு தொடக்கம் மட்டுமே. ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை நிச்சயம் உருவாக்குவோம். அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்போதைய சூழலில் நான் உட்பட அனைவருமே இந்த பேரியக்கத்தின் ஒரு அங்கம் மட்டுமே தவிர யாருக்கும் எந்த பொறுப்புகளோ பதவிகளோ வழங்கப்படவில்லை. ஐயா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஆனால் அடுத்ததாக இருக்க எல்லாருமே வந்து சேர்ந்து புதுசாகவே வந்து சேர்ற எல்லாருமே பொறுப்போடு எனக்கு அந்த பொறுப்பு வேணும் இந்த பொறுப்பு வேணும்னு கேட்குற ஆளுங்க நம்ம ஆளுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஒரு நல்ல கொள்கையோடு வந்திருக்கீங்க, நல்ல இது இருக்குது, உங்கள்கிட்ட நல்ல ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது, நீங்கள் சாதிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஆனால் அடுத்தடுத்ததாக வந்து சேர்ற எல்லாருமே தலைவர் பதவி வேணும், தொண்டர் பதவி வேணும், இதுக்கு தான் வராங்களே தவிர இங்கே யாருமே வந்து பொறுப்புக்கு எதிர்பார்க்காம வர்றவங்க கிடையாது. கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்லுவேன். அடுத்தது, தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பொறுப்புகள் விரைவில் வழங்கப்படும். தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்துன்னா என்ன சொல்கிறது வரீங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், கலெக்டர், வக்கீல், அப்புறமேல் டாக்டர்ஸ், இவங்கள மாதிரி ஆணுங்களை மட்டும் தானே நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா டிஎம்கேவிலையும் நாங்கள் பார்த்துட்டோம், தாவேக்காவிலையும் நாங்கள் பார்த்துட்டோம். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலைமை நடக்கிறதால தான் நாங்களாம் எதுக்குமே முயற்சியில் எல்லாமே வெறுத்துட்டோம். அதனால தான் யூடியூப்பில் பேசி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கோசம் தான் வந்திருக்குமே தவிர எங்களுடைய சின்ன நோக்கம் ஒன்றே ஒன்று தான். நாங்கள் எங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு இது, காசை எதிர்பார்க்காம ஓட்டு போடுங்க, ஓட்டை விட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொன்னதுக்கோசம் தான் ஓட்டு போடுறோமே தவிர எங்களுக்கு உங்கள் பதவியும் தேவையில்லை. எங்களுக்கு மக்களுக்கு உண்மை போய் சேரணும்னு சொல்லி நான் என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு பங்களிப்பை கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வீத லீடர்ஸ் அமைப்பையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, தாவேக்காவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பார்ப்போம். அண்ணாமலை அவர்களும் முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு நான் நம்புகிறேன், ஜெயிப்பானும் நம்புகிறேன். ஃபுல்லாக பார்ப்போம். தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து, நான் முன்பே கூறியிருந்ததை போல நிரந்தர பதவி என்பது நமது இயக்கத்தில் இருக்காது. எந்த ஒரு மாத காலம் என்பது உறுப்பினர் சேர்க்கையில் மட்டுமே வீத லீடர்ஸ் இயக்கம் ஈடுபடும். என்னென்னு இன்னொரு அடி படிக்கிறேன். இந்த 1 மாதம் காலம் என்பது உறுப்பினர் சேர்க்கையில் மட்டுமே வீத லீடர்ஸ் இயக்கம் ஈடுபடும். இந்த சூழலில் சில தன்னார்வலர்கள் இணைந்து எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி சில இயக்கங்கள் தொடக்கியிருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் மாவட்ட வாரியான பொறுப்புகளும் அந்த இயக்கங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. இது முறையான செயல் அல்ல என்றும் அந்த இயக்கங்களுக்கும் நமது வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுள்ள நமது முயற்சி ஒரு சிலரின் இது போன்ற செயல்பாடுகளால் நீர்த்து போய்விடும். ஏற்கனவே எனது பெயரை பயன்படுத்தி அண்ணாமலை அன்பு கூட்டம், அண்ணாமலை நற்பணி மன்றம் போன்ற பெயர்களில் தொடங்கப்பட்ட அமைப்புகளுக்கு இனி எனது பெயரை பயன்படுத்த வேண்டாம் என சில மாதங்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தேன். ஆனால் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளில் அந்த அமைப்புகள் ஈடுபடுவது வருத்தத்திற்குரியது. எனவே அண்ணாமலை அன்பு கூட்டம், அண்ணாமலை நற்பணி மன்றம், அண்ணாமலை மக்கள் இயக்கம் என எனது பெயரை பயன்படுத்தும் பல்வேறு அமைப்புகள் உடனடியாக எனது பெயரையோ புகைப்படங்களையோ பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இயக்கத்தில் இணைய விரும்பும் சகோதர சகோதரிகள் http://VTheLeader.organization என்ற இணையதளம் மூலமாக தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். ரொம்ப ஒரு சிறப்பான முயற்சி அண்ணாமலை அண்ணா. நீங்களும் நல்லா ஜெயிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப சிறப்பாக வாங்க. உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனிவேஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ணாமலை அண்ணனோட இந்த சின்ன முயற்சிக்கு எல்லோரும் உங்களோட ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அவரும் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் வந்தவர். பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகணுன்றதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு பார்த்து பதவி கொடுக்க மாட்டார் நான் நம்புகிறேன். ஏழை எளியவங்களுக்கு ஒரு சவுதியில் ஒரு ஏழையாக இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை மிகப்பெரிய ஒரு மக்கள்லாம் ஏழைகள்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் பார்ப்பாங்க, பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்காங்க. உங்கள் மேலேயும் மக்களோட எதிர்பார்ப்பு இருப்புன்றதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க.
சில இந்த பொறுப்பில் இருக்கவங்க அதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்கள நெருங்கிறதுக்கு நினைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.